இருப்பாங்க. வீடு வீடா வருவாங்க. போகும்போது வாடு வாடா எந்திரிப்பாங்க. எல்லாரோட எந்திரிக்கிட்டே அந்த ஏரியாவே பொட்டலாம் போயிடும். அது மாதிரி ஏதாவது ஒரு அம்மா போரடிக்குன்னு நீங்கள் வாட்டுக்கு பாயக்கே உதறாதீங்க. தாய்களா பூரா கும்பலாக கூட்டிட்டு போயிடாங்க. போனீங்கன்னா குந்தனாப்புல இந்த கதவை கூட்டிட்டு வந்து ரெண்டுட்டு போய் நீங்கள் உள்ளே உட்காந்து கதவை கூட்டிட்டு செட்டு சேர்த்துறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கால மாற்றம். எதுக்கு இந்த தலைப்பு வச்சோம்? எவ்வளோ விஷயம் மாறி முன்னெல்லாம் வீடுக்கு எங்கள் அப்பத்தா வந்து மாரியம்மாள்னு பேர். இந்த போல தான் சின்ன விளக்கு மரம் வச்சிருக்கு. சொரட்டு 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 5 மணி கூப்பிட்டுச்சுன்னா 8 மணி வரைக்கும் தெருவே கூட்டிகிட்டு போகும். உடற்பயிற்சி. இந்த வேர்வை வெளியே வர வர அது அசுத்த நீர் சார். அதான் வேர்வை வெளியே வர்ற தாய் குளங்கள் 90 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? எங்கள் அப்பத்தா வந்து 124 வயசு. எப்படி அந்த காலத்தில் பாருங்கள், குனிஞ்சு கூட்டுவாங்க. இன்னைக்கு சாதனா ஒரு விளக்கு மாதிரி வாங்கியிருக்கு. 33 அடி உயரத்தில். ஏன்னா தென்கொரியா போயிட்டு வந்து ஒரு பகுமானம். அந்த விளக்கம் எடுத்து கூப்பிட்டு எழுத்த விட்ட கூட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ பெரிய பெரிய தென்கோரியா காரியம் ஓடி உன் விளக்கமாறு உள்ள வை. இங்கே வரைக்கும் எழுத்தாப்புல டோல் கட்டு நடிச்சு 4 பேர் டூலர் நிற்குது. இதை பார்த்தோன்னா இந்த பிள்ளை யோகா ஒரு விஷயம் வாங்கியிருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் வேக்கம் இல்லை 40,000 ரூபாய்க்கு இஎம்ஐயில் வாங்கி பிளக்கை சொருகி 1 2 3 பாயிண்ட் வச்சு சுவிட்சை போடிச்சு. குப்பை கூட உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் நம்ம பிறகு போனார். என்னம்மா யோகதரிசினி அப்படின்ட்டாரு. வேட்டியை காணோம். குப்பை உரிறப்ப அவர் ஒரு குப்பை மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. நல்ல வேலைக்கு மனுஷன் சின்ன டவுசர் ஒன்று போட்டிருந்தார். பாயிண்ட் 4 வச்சதுனால வேட்டியோட போச்சு. 8 வச்சா என்ன இருக்கும்? கொட்டலே உறிஞ்சிட்டு போயிருக்கும். என்ன ஆகும்? ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் இந்த காலத்தில் நவீன நாகரிகம்ன்றது நம்ம செய்ய விஷயம். ஆனால் உங்களெல்லாம் பார்த்தீங்க, நிறைய பெரியவர்களை பார்த்தேன். இப்படிதான் உட்காந்து சிரிக்கிறது, கள்ளங்குடம்லாமல் சிரிக்கும். இதுதான் எங்களுக்கு வேணும். இந்த நிகழ்வு ரொம்ப அழகாக இருக்க போது பெரியவங்களாம் அடிக்கடி சொல்ல, அதெல்லாம் அந்த காலம்யா. எந்த காலம்னு எவன்ட்டுமே சொல்ல மாட்டாங்க. என்னப்பா இந்த காலம் அந்த காலம் அப்படி என்னதாங்க இருந்துச்சு? எங்க இந்த பெருசுகளாக அப்படியே பேசி சொல்லி இலக்காரமாக நினைக்காது. இன்னைக்குள்ள என்ன சொல்கிறேன் தெரியுமா? பார்த்துக்குருவோம், எதா இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா. ஆனால் அந்த காலத்தில் எதா இருந்தாலும் பார்த்து செய்யப்பா, எதாக இருந்தாலும் பார்த்து போங்க பொறுமையாக. என் மையம் கடினமாக உழைக்கிறேன் அன்றைக்கி சொல்கிறீங்க, ஆனால் முன்னேற முடியலன்றீங்க. அன்றைக்கி எப்படி முன்னேறினா? இந்த காலத்தில் கடினமாக உழைக்கிறீங்க, அந்த காலத்தில் கவனமாக உழைச்சாங்க. எப்படி வேலை செய்யாங்க? எப்படி யாராவது ஆஸ்பத்திரி நீங்கள் சொல்கிறீங்களே, திரும்புறக்குலாம் ஆஸ்பத்திரி சுற்று எவ்வளோ வசதி, எத்தனை டாக்டர் இருக்காங்க. அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி இருந்துச்சான்னு இலக்காரமாக சொல்கிறீங்க. அந்த காலத்தில் எங்களுக்கு ஆஸ்பத்திரியே தேவையில்லை சார். எங்களுக்கு நோய் வந்தால் தான் ஆஸ்பத்திரி போக போகிறோம். எங்களுக்கு தேவையில்லாமல் ஆஸ்பத்திரி. இதெல்லாம் தொகுத்து பேச போகிறாங்க. இப்போ முதலாவதாக பெருமைக்குரிய பேராசிரியர், எல்லாருக்கும் பட்டிமன்றத்தில் அவரை நன்கு அறியும். இன்னைக்கு காணொலியில் நீங்கள் அவருடைய பேச்சை பார்க்கலாம். ரொம்ப நகைச்சுவையும் செய்தியும் சரிசமமாக கொண்டு மக்கள் சேர்க்கக்கூடிய அழகான பணியை செய்து வரக்கூடிய பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் பழனி அவர்கள் அந்த காலம்தான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கைதட்டல் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தீங்கன்னா மேடையில் ஒவ்வொரு பேச்சாளர் எதிர்பார்க்குறது அது ஒன்றை தான். ஹலோ சவுண்ட் வச்சுக்கிறேன். இந்த மேடை சவுண்ட் எதுக்காக வச்சு ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஹலோ ஓகே. நிற்கிறவங்க அப்படி உட்காந்து, ஏன்னா அது 2.5 மணி நேரம் போகிறது. இப்போயே போகிறாங்க, வர்றாங்களா? வர்றாங்க, தொடர்ந்துலையும் போகிறாங்க. ஆமாம், நிற்கிறவங்க ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதுக்காக உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஆரம்பிச்சதுலேருந்து ஒன்று ஒன்றா பார்த்து ஐயரில் பார்க்குறதுலேருந்து ஆடியோ கார்லேருந்து ஒன்று ஆசையாக. ஆனால் அவங்களுக்கு இந்த சின்ன மகிழ்ச்சி, அவங்கள சொல்லி பாராட்டுற ஒன்று தான் அவங்க வாங்கக்கூடிய ஒன்று. அதனால் விழாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த விழாவை இனிமையாக்க போகிற பணி உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த பேச்சாளர்களாக ரொம்ப பெருமையாக பேசுவார்கள், அழகாக பேசுவாங்க, நகைச்சுவையாக பேசுவாங்க, உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவாங்க. அதெல்லாம் எந்த குறை இருக்காது. அதை நீங்கள் குறையில்லாமல் பார்த்து அவங்கள ஒவ்வொரு பேச்சாளருக்கும் ஒரு கருத்துக்கும் கைதட்டுறதும், நல்ல விஷயங்களை கேட்டு சிரிப்பதும், இது மட்டும் நீங்கள் செஞ்சு கடைசி வரைக்கும் இருந்தால் மட்டும் போதும். அதை மட்டும் நீங்கள் அன்போடு செய்வீங்க. ஏன்னா நான் இந்த பகுதியில் ரொம்ப வந்ததில்லை, ரொம்ப தொலைவு 350 கிலோமீட்டர் வந்துட்டுறேன். இந்த களைப்பெல்லாம் வந்து டயர்டாக இருக்குமே, இந்த களைப்பு எப்போ நீங்கும்னா நீங்களாம் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குங்க. ஏன்னா விழுந்து சிரிக்கிறப்போ ஒரு ஆள் மண்டையில் இடிச்சிடக்கூடாது. நங்கு இடிச்சு பூராங்க ரத்தமாக ஒளிரக்கூடாது. நீங்கள் சிரிப்பு காட்டிட்டாலும் அங்கே ஒரு அம்மா இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க.
நல்ல அழகான ஒளி வாங்கி நிறுவனம் பார்க்குற பக்கம்லாம் இப்படி அமைஞ்சிட்டாலே இந்த பேச்சாளருக்கு ஒரு சந்தோஷமாய். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப இனிமையாக இருக்க போது, மகிழ்ச்சியாக இருக்க போது என்பது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் பழனி அவர்கள் அண்ணன் அவர்கள் அழைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஊர்னே அப்படின்னு சொல்லி 1.5 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். அதற்காகவே நான் சில விஷயங்களை மாற்றி வச்சேன். ஏன்னா நான் எப்போ சொன்னாலும் என்னுடைய நிகழ்ச்சிக்கு முதலாக வரக்கூடியவர், நிரம்ப கல்வியாளர், ரொம்ப காலமாக 20-25 ஆண்டு காலமாக மேடையிலே செய்து வரக்கூடியவர். அதான் அவரே ஒரு நடுவர், அவரே மிகச்சிறந்த நடுவர். இருந்தாலும் எங்களே உட்கார வச்சு பேச விட்டு ரசிக்கன்னு ஆசைப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் வெறும் பட்டிமன்றமாக இல்லாமல் அது ஒரு இசையோடு இருக்கணும். அதுதான் இயல் இசை நாடகம்னு பிரிச்சது. பார்த்தீங்களா, இசை நடுவில் இருக்கும், இயலுக்கும் நாடகத்துக்கு நடுவில் இருக்குன்னா ரெண்டுக்கும் உயிர் தரதே அதான். அதனால் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக இருக்கும் போது சார் தினந்தோறும் தூங்குகிறோம், தினந்தோறும் சாப்பிட்றோம், அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு நாளாவது மனசு விட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் சார். காரை சர்வீஸ் கூடுறோம், ஏன்னா அது எந்திரமா ரொம்ப உராய்வு ஏற்பட்டோம். 2 வீலரை சர்வீஸ் கூடுறோம், சைக்கிளை கூட சர்வீஸ் விடும், ஏன்னா அதெல்லாம் எந்திரமா. நம்மளை என்னைக்கா சர்வீஸ் விட்டுருமா சார்? நம்மளை எந்திரம் தான். நம்மளை சர்வீஸுக்கு விடுற நாள் தான் இந்த நாள். சிரித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் இதயத்தினுடைய சுமைகள்லாம் கொஞ்சம் குறைச்சி. சயின்ஸில் சொல்கிறாங்க, சிரிக்கும் போது நல்ல கொழுப்பை உற்பத்தி செய்யும். அதான் அந்த இதயத்துக்கு போகிற வாழ்வு அடைக்காமல் பாதுகாக்கிறது. அதான் நன்றாக சிரிப்போடுக்கு டாக்டர் சொக்கலிங்கம் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். அதை சொல்லிட்டாங்க பட்டிமன்றம் தொடங்குகிறோம். 95 வயசு வரைக்கும் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகச்சிறந்த இதய நிபுணர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா, இப்போ சமீபத்தில் ரஜினி அவர்கள் வரைக்கும் அவங்களுடைய இதயங்களை பார்க்கக்கூடிய மருத்துவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டு இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு 95 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுக்கு தான் இந்த 7 பேர் வந்திருக்கிறோம். நீங்கள் சிரிக்கலாம், உங்கள் காலில் விழுந்து கூட கதறுவோம், தயவுசெய்து சிரிச்சிருக்கேன், கதறுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடத்தை விட்டு நகர்த்துன்ற எண்ணத்தை நீங்கள் 3 அடி குழி வந்து அந்த இடத்துல போச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் அப்படி செஞ்சுருக்கோம் ஏற்பாடு. எனக்கா 3 ஜோக்கு இழந்துட்டேக்கா, ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், போடா நீ யோக்கு அடிச்சு அப்படின்னு. அதுவே எனக்கு தெரியும் என்ன பேசு. இவ்வளவு ஒரு அழகான கூட்டம் நின்று கொண்டெல்லாம் ரசிக்கிறீங்க. யாரும் போக நினைக்காதீங்க. ஏன்னா எங்கள் குரூப்லேயே ஒரு ஆள் இருக்கார், நடுவில் போட்டுக்கார் பார்த்தீங்களா, போட்டு என்ன செஞ்சார் தெரியுமா? 5 கிலோ எலுமிச்சம்பழம், 16 நாட்டுக்கோழி முட்டையை அந்த ஓரத்தில் செய்வனை செஞ்சு வச்சுட்டு வந்திருக்காரு. யாரா எந்திரிச்சு போனால் கையால் விக்கு விக்குன்னு சுண்டிடும். நீங்கள் இங்கே உட்கார்ந்து ரசிக்கணும் சார். ஒரு காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லையா. இப்போ அதெல்லாம் கிடையாது. நைட்டில் இருந்தவன் காலையில். ரொம்ப வாழ்க்கை என் கூட தாங்க படுத்துருக்கேன் அப்படின்னா டப்புட்டு மூச்சை பிடிச்சிட்டு கடைசியில் சொந்தக்காரன் வந்து இப்படி அடக்க மாட்டாங்க சார். ரொம்ப சுருக்கம். அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லா ரசிக்கணும் சார். அதுக்கு தான் இந்த மேடை, இந்த ஏற்பாடு செய்துக்காங்க. வெறுமனே ஒரு நடனமாக இல்லாமல், இசையாக இல்லாமல், காதுக்கு இனிமையாக கேட்டு மகிழ வேண்டும் என்று சொல்லி நம்ம ஊரில் நல்ல ஒரு ஏற்பாடு. எனக்கும் இந்த மக்கள் நேரடியாக வந்து பார்க்குற ஒரு சந்தோஷமும் எனக்கு கிடைச்சதில்ல. இறைவனுக்கு நன்றி சொல்லி இப்பொழுது பட்டிமன்றத்தை தொடங்குவதற்கு முன்பாக நம்ம ஊருக்கு வந்திருக்கிற இந்த பெருமையான பேச்சாளர் பெருமக்களே ஒரு அறிமுகம் ரொம்ப அவசியம். அதுக்கு முன்னாடி என்னையா தலைப்பில் பேச போகிறீங்க? இந்த பேர் ஒன்று பாருங்களேன், தருமபுரினாலே தர்மம் புரியக்கூடிய ஔவையார் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஔவையார் அவர்கள் அதியமானுக்கு எத்தனையோ கனிகள் இருக்கு. பெரிய பலாக்கனியை கொடுத்துருக்கலாம், மாங்கனியை கொடுத்துருக்கலாம். ஏன் முடுக்கூர் நெல்லிக்கனியை கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு தெரியும் இளைய தலைமுறைகள். சின்ன நெல்லிக்கான்னு தான் லேசாக நினைக்காங்க சார். கிட்டத்தட்ட 15 பழங்கள் உள்ள அற்புதமான சத்துக்கள் ஒரே ஒரு பழத்தில் அடங்கியிருக்குன்னா அது நெல்லிக்கனி மட்டும்தான். அது சாப்பிடும்போது நீண்ட ஆயுளை தரக்கூடிய எல்லா சத்துக்களும் ஒரே பழத்தில் இருக்குன்னா அது நெல்லிக்கனி. அதுதான் அந்த கனியை கொண்டு போய் அதியமானுக்கு கொடுத்த தருமபுரி. பார்த்தீங்களா? அது பாருங்க, ஒரு ஊருக்கு நல்லம்பள்ளி, தருமபுரி அழகானவர், அதுக்கடுத்து நல்லம்பள்ளி வட்டம். நம்ம ஊர் பேருங்க நடப்பன அள்ளி. இப்படி அழகழகான பேர் சார். எங்கள் ஊரில் ஒருத்தர் வீட்லேயே தங்க மாட்டான், எனி டைம் வீட்டில் இருக்க மாட்டேன். அவனுக்கு பேர் தங்கராஜ். நீ எங்கே தங்குன? தங்காத ஒரு ஆளுக்கு தங்கராஜ். உலக்கசில் உள்ள போயிட்டான், அவன் பேர் மானஸ்தேன். 3 உழவு பண்ணவனுக்கு பேரை பாருங்க சார், மானஸ்தேன்னு சொல்லி. பூராமே வித்தியாசமாக இருக்கு. எங்கள் ஊரில் ஒரே ஒருத்தனுக்கு 3 முடி தான் உச்சந்தல், சடையாண்டின்னு பேர். அவ்வளோதான்.
பார்த்தீங்களா உனக்கு கரெக்டாக வச்சு நான் பேர் சொல்லும்போது சொல்லி விதவிதமான பேர். இந்த வரப்புலேருந்து அந்த வரப்பை தாண்ட மாட்டேன், தாண்டவராயான்னு பேர் வச்சுருப்பாங்க. கீழே விழுந்து வந்து 86 தையல் போட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் இங்கே பேர் பாருங்க, அப்படி அபயம் சார் எல்லாருக்கும் அமைஞ்சிடும். கல்யாண பொண்ணு வாக்கு வந்திருக்காங்க, பெரிய தாம்பளத்தட்டில் 15-20 கிளாஸில் டீ வச்சு கொண்டு வருது. அந்த பொண்ணு ஒத்தா போட்டு டீ சிந்தலை, சிந்தாம வராளே அவன் தான் சிந்தாமணி. உட்காருமா சோபாவில் உட்காரவே மாட்டான், ஏன்னா அவன் அமராவதி. இப்படியெல்லாம் பேர்கள் பார்த்து பல நம்மளுக்கு அழகழகான பேர்கள். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நடப்பன அள்ளி சார், பாராட்டுகள். இதே மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். முன்பு நான் ஊரில் நடந்துச்சு, ஊர் பிரச்சனை அப்படி மேடையில் நின்றாரு, பட்டிமன்றம் தொடங்குச்சு. மதுரை முத்து அவர் பேசுறார், சிரிப்பா பேசுவார். எவனால் சிரிச்சிங்க தூக்கி போட்டு சங்கலை மிச்சு போடுவேன். தம்பி நீங்க பேசுங்க அப்படின்ட்டார். நீ என்னைய மிச்சிட்டு போயியா முதல்ல, இதே ஒரு மரியாதை இப்படி அறிமுகப்படுத்துவாங்க. இப்பதான் இளமோகன் சிரிச்சிருக்காரு. இந்த ஜோக்குக்குள்ள நம்ம வந்தோன்னு முதல்ல அடிச்சோம்ல, அது புரிஞ்சு இப்போ சிரிச்சிருக்காரு. இப்போ சொன்ன ஜோக்கை காலை 8:45 எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பார். இருக்கட்டும், மகிழ்ச்சி. ஆக பழசையும் புதுசையும் ஒப்பிட்டு பார்க்குற ஒரு அருமையான தலைப்பு. நம்ம முன்னோர்கள்லாம் நிரம்ப விஷயங்கள் இந்த பூமியில் விட்டு போயிருக்கா, நம்ம தான் எதையுமே கடைபிடிக்கிறது சார். மாற்றி மாற்றி செய்யறோம், பழமொழியே மாற்றி மாற்றி செய்கிறோம். பார்த்தீங்களா, கல்லை கண்டா நாயை காணா அப்படின்னு கல்லை பார்த்து நாய் எடுத்து வெறியுது, வத்து வத்து. அதுக்கு என்ன விஷயம் பெரியவர் சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அந்த தலைப்பு அப்படி தலைப்பு. கல்லை கண்டா நாயகனை காணாம். நீங்கள் கோயிலுக்குள்ள போய் அது கல்லா பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நாயகனாகிய பெருமாள் உங்களுக்கு தெரிய மாட்டார். கல்லை கண்டா நாயகனை காணாம். அதை நீங்கள் கடவுளாக பார்க்கலாம், அது கல்லா தீவார். நீங்கள் பார்ப்பதை பொறுத்து. இது இன்னைக்குள்ள குழந்தைங்களுக்கு தெரியுதா, எல்லாம் மாற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவதற்கு தான் இந்த 4 அறிஞர் பெருமக்கள். தலைப்பு அதுதான். மனிதன் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் வாழ்ந்தது அந்த காலத்திலா இந்த காலத்திலா? சந்தோஷமா இருந்தது எப்ப மக்கள்? பார்த்தீங்களா, அந்த காலத்தில் பாருங்க, மாத்து உடை இருக்காது. ஒரே வேட்டியை 4 முளை வேட்டியை 4 நாளைக்கு மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவரை மாதிரி சந்தோஷமா இருந்து எவனும் கிடையாது. சிரிச்சாருன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்களா, திண்ணையில் வெத்தலை வாங்க பிடிச்சாருன்னா பக்கத்தூர் வரைக்கும் எப்படி இருந்துச்சு, 7 எருமை அத்துக்கிட்டு கம்மாயில் ஓடி இருக்கும். கருவூல முள்ளுக்கிட்ட போய் பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க. இதுதான் சிரிப்பு. பாருங்க, ஒரு வசதி இல்லை சார், எந்த இடத்துல படுத்தாலும் தூங்குவார் சார். 850 கொசு கடிக்கும், அப்படியே பிறல்வாரு, 850 கொசும் செத்து போயிடும். இதை பத்தி எந்த இடம் உட்கார்ந்துருக்கும் போது தூங்குவார். இந்த கொரட்டை ஓடு தூங்குற சுகம் அந்த காலத்தில் கிடைச்சு கிடைக்காது சார். 4 லட்ச ரூபா கட்டில், 3 லட்ச ரூபா மெத்த, விரண்டு படுக்கிறேன் தூக்கம் வரல. ஏன்னா கட்டில் இஎம்ஐல வாங்கினது. என்னைக்கு வந்து எடுக்க போறாங்களோ, கட்டிலோட தூக்கிட்டு போக போறாங்களோன்னு கதறான். கட்டிலவே இஎம்ஐல வாங்கிட்டு தூங்கும். இதுதான் சார் நம்ம இந்த பெருமையோடு வாழ்றோம். ஆனா எல்லாரும் வாழ்றோம், நிம்மதியாக வாழ்றோமா? இருக்கிறோம், அவ்வளோதான். வாழ்றோம்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அன்னைக்கு பாருங்க, நிறைய ஏழைகள் கஷ்டப்பட்டாங்க, ஃபீஸ் கட்ட முடியாமல். ஒரு சைக்கிள் இருக்கு, சைக்கிள் ஒரு ஊரில் வச்சிருந்தாரு, அவருக்கு பேரே சைக்கிள் கார் வீடு போடுவாங்க. பார்த்தீங்களா, அன்னைக்கு ரொம்ப ஏழைகள் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் எவனுமே கடனாளிகள் கிடையாது. அந்த காலத்து இஎம்ஐ எவனே கட்டினானா சார், லோன் கட்டினானா அவன் பாட்டு படிப்பான். கடன்னால என்னன்னு தெரியாது. இவன் 4 படி கேப்ப அவனுக்கு கொடுப்பேன், அவன் 5 படி கம்பு அவனுக்கு கொடுப்பேன். இதான் கடன். அப்படி இருந்தாங்க. அதைத்தான் ஒப்பிட்டு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ஆக அன்னைக்கு நிறைய ஏழைகள் இருந்தாங்க, யாரும் கடனாளிகள் கிடையாது. இன்னைக்கு திரும்புறவங்களாம் பணக்காரனா இருக்கான், அத்தனை பேர் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை சரியான வாழ்க்கையா என்று ஒப்பிட்டு பேசுறதுக்கு மகிழ்ச்சி மனநிறைவு அதிகமாக இருந்தது அந்த காலத்திலா இந்த காலத்திலா என்ற இந்த பட்டிமன்றம். அதுக்கு வாதிட வந்திருக்கிறவங்க அந்த காலமேன்னு பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேராசிரியர். ஒரு மனிதன் 25 ஆண்டு காலம் அதே பட்டிமன்ற துறையில் இருப்பது கடினமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்கும். அங்கே பட்டிமன்றமா அப்படின்னா டம்முன்னு மேடைக்கு நேரம் இழிஞ்சு விழுந்து கிளம்பணும். அப்படி போராமப்படுற மக்கள் மத்தியில் அவர் தன்னுடைய பேராசிரியர் பணியிலிருந்து நிரம்ப மேடைகள், பட்டிமன்றம், பாட்டு மன்றம், கலக்கப்போயார் என்ற நிகழ்ச்சியில் அவர் முக்கியமான ஒரு அங்கம் வசித்து டைட்டில் கன்னர் வரைக்கும் வந்து வெற்றி அடைந்தவர். விஜய் டிவி கலக்கப்போயார் புகழ் பேராசிரியர் பழனி அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு நீங்கள் வாழ்த்துறேன். ரொம்ப மேடைகளில் நடுவராக பேசுகிறார், பேச்சாளரும் பேசுகிறார். எளிமையானவர், எனக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர்கள். அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமான காலகட்டத்தில் பேசாமல் நெருக்கடியான காலத்தில் பேசுவார். அப்படின்னு எப்படிங்க ஆர்வம் இவங்களாம் என்னுடைய அந்த அளவுக்கு. அதனால்தான் சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களா,
ஒருத்த வீட்டுக்கு வந்து அதிகமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன சின்ன சின்ன ஜோக்கில் விழுந்து வந்து சிரிப்பாங்க, கடை வாங்க போறான்னு அர்த்தம். உப்பே இருக்கா சாப்பிடல, சூப்பராக இருக்கு காப்புண்டியா, அவன் தான் செருப்பு தூக்கிட்டு போறான். இப்பெல்லாம் நடக்கும். ஆக அந்த காலத்துல தாங்க மனிதர் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த காலத்தை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்று பேசுறதுக்கு அடுத்து ஒரு பேச்சாளர். அவங்க பார்த்தா வடகொரியாவிலேருந்து வந்து ஒரு வடையை சாப்பிட்டுட்டு, தென்கொரியாவா பெரிய பெரிய மிஸ்டேக்கு, வடகொரியாத்து உடனே வடகொரியாவும் 4000 என்ன பிடிக்க போகிறான். ஐயோ சாரி சார், அது தென்கொரியா. தென்கொரியா நிலப்பில் உங்கள் பயங்கரமாக நகைச்சுவா பேசிட்டு போறியா? ஏதாவது ஒன்று நடக்க போகுது, அவ்வளோதான். உண்மையிலேயே அவங்களும் நிறையா நகைச்சுவை நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் நிறையா பட்டிமன்றங்கள் வந்திருக்காங்க. ஏன் அதை சொன்னால், இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தென்கொரியா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அங்கே போய் நகைச்சுவை பண்ணியிருக்கோம். 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஒரு வேலுக்கும் புரியலை. சாயந்தரமே ரிட்டன் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. புரியாமல் மண்டே சொரிஞ்சு பூரா முடியாக கிடந்துருக்கு, முடியாக பிச்சு பிச்சு எரிஞ்சிருக்காங்க. கடைசியில் இந்த பிள்ளை பூட்டி முடியும் பிஞ்சுக்கு வருங்க. கடைசியில் பின்னாடி ஒன்றும் காட்டேன். தென்கொரியாவிலேருந்து நம்ம பார்த்தீங்களா, எங்கே நம்ம நடப்புநல்லி எங்கே இருக்குது, தென்கொரியா எங்கே இருக்கு பாரு. டைம் ஆச்சுன்னு சொல்லி இறங்க முடியலன்னு சொல்லி இதுக்கு நேரம் தப்புடாங்க, மாடியில் தவி இப்படி வந்துட்டாங்க. அப்படி விழுந்தது தான் 1.5 அடி ஏறிக்கிடுச்சு. இது நல்ல ஹைட்டான பிள்ளை தான் பாவம். இப்பொழுது அவங்களும் பழமையான வாழ்க்கை, பழமையில் அவளை விசிறிச்சு சார். அழகான கிராமம்னு சொல்லாங்க சார். கிராமம் என்றாலே அழகுதானே சார். அப்புறம் என்ன அழகான கிராமம். கிராமத்தில் பிறந்து கொடுத்து வச்சுருக்கு தெரியுமா. 85 95 வயசில் ஒரு பாட்டி வந்து உட்காட போட்டு உட்காந்துருக்கே. எங்கள் வயசில் அப்படி நம்ம உட்கார முடியுமா? அவ்வளோதான். 55 வயசுல ஐஸ்வரில் படுத்து கிடக்காரு நிறைய பேர். இதெல்லாம் பெருமை. இதுதான் அந்த கால மக்கள் என்று சொல்லி பேசுறதுக்கு நிறைய பட்டிமன்றம், பாட்டு மன்றம், கவிதை மன்றம் இதுக்கெல்லாம் போகலாம்னு நினச்சாங்க. எல்லாம் எனக்கு போதும் பட்டிமன்றமேன்னு சொல்லி பட்டுக்கோட்டை அவங்க சொந்த ஊர். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன வயசுலேயே 46 விருதுகள் வாங்கலாம் நினச்சிச்சு. ஒரு வயலும் கொடுக்கல என்னவும். பரவாயில்ல, என்ன செய்ய அப்படி. ஆனால் ஆச்சரியப்படுவீங்க, போன வாரம் அவங்க மேடையில் பேசிக்கிறதுக்கும் மேடையிலே வந்து 40,000 ரூபா ஃபைன் போட்டாங்க. என்னம்மா பாயிண்ட் பேசுங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் போட்டு பேசிடுவாங்க. ஃபைன் கட்டிட்டு வந்தப்படிலாம் பார்க்க. ஆமாம், உண்மையிலேயே பேசி இப்போ பார்க்கும்போது தெரியும். பேசி முடிச்சுன்னு கொண்டாடி தீர்த்துருவீங்க. முதல்ல கொண்டாடிடுவீங்க, அப்புறம் தீர்த்துருவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய பட்டுக்கோட்டையிலேருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய சாதனா அவர்களுக்கு பார்க்கத்தான் நாங்கள் ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறாள் மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஆனால் பேசும்போதும் அப்படித்தான் தெரியும்னு நினைக்காங்க. பேசும்போது பிரமாதமாக இருக்கும். இவர்களாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அந்த காலத்தில் தான் என்று சொல்லி பேராசிரியர் அவர்களும் சாதனா அவர்கள் பேச போகிறாங்க. அப்படியே அந்த காலமே சொல்லிட்டு தான் எப்படி சார், இந்த காலத்துக்கு கொஞ்சம் வாங்க. அந்த காலத்தில் குருகுல கல்வின்னு இருந்துச்சு. எல்லாம் வாத்தியார் வீட்டில் போய் படிக்கணும். இன்னைக்கு 450 பேர் வாத்தியார் வீட்டு போனால் என்ன ஆகும்? கச்சமுச்சை ஓட்டு டீ போட்டு காப்பியை போட்டு வீடவே சுடுகாடு மாதிரி ஆக்கி போடுவாங்க. போக முடியுமா? குருகுல கல்வின்னு அன்னைக்கு உட்காந்து ஆசிரியர் உட்கார்ந்து இருப்பார், மாணவர்கள் நின்று படிப்பார். இன்னைக்கு பாருங்க, உட்காந்துருக்கான், சாஞ்சிருக்கான், புரட்ட வரான், காலை தூக்கி மேலே போட்டிருக்கான். இன்னைக்கும் குருகுல கல்வின்னு சொல்லி அந்த காலம் மாதிரி ஆசிரியர் வீட்டுக்கு போய் கணக்கு பாடம் படிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. இவன் கணக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி டீச்சரோட வாத்தியாரோட பொண்ணை கணக்கு பண்ணிடுவாங்க. பிரச்சனை ஆயிடும், சந்தேகம், குழப்பம். அதுக்கு 2 பேரும் கைகட்டிக்கிட்டோம் மாறி. அதனால் காலத்துக்கு தந்து நாங்கள் இருக்கோம் சார். வேகமாக இருக்க மின்னல் வேகத்தில் ஒரு உழைக்கிறோம், முன்னேறோம். எங்களுக்கு பழைய காலம் மாதிரி இந்த சோசியல் ஜாதகம்லாம் பார்த்தீங்களா, எதுக்கு எடுத்தாலும் இந்த காலண்டரில் தின காலண்டரில் பார்த்துட்டு போவோம். துலாம் ராசி யோகம் அடிக்கும், லாரிக்கார அடித்து போட்டு போயிட்டாங்க. தேவையா நம்மளுக்கு? கடைசியில் லாரி வரையில யோகம்ன்றது, அதே யோகம் அடிக்கணும். வாங்கம்மா, ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, 7 ஜோக்கு இழந்துட்டீங்க.